வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க. இது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய விலை 20,000 அதாவது ஒரு ஏக்கர் 20 lakhs. டோட்டலாக 7 ஏக்கர் 40 சென்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வரக்கூடிய தார் ரோடுங்க. இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. இது தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவுக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லி சவுக்கு. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ். இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 to 550 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நமக்கு. இதாங்க நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. பாண்டிச்சேரி டு திண்டிவனம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நமக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோல்கேட் பார்த்திங்கன்னா அந்த கிளியனூர் பக்கத்தில் அந்த டோல்கேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ரொம்ப லோவெஸ்ட் ப்ரைஸுங்க இது. இந்த ப்ரைஸில் இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இடம் இல்லை. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் எடுத்து நம்ம அழகாக டெவலப் பண்ணிங்கன்னா, இப்போதைக்கு சவுக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே சவுக்கு தாங்க இருக்குது. நல்லா வளமாக வளர்ந்துருக்கு. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு நமக்கு நல்ல இன்கம் தரக்கூடிய இந்த சவுக்கு வச்சுருக்காங்க. டோட்டலாக 7 ஏக்கர் 40 சென்ட்டு. இது ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ரண்டேஜுங்க. நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதாவது ப்ரைஸு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு ஏக்கரு 20 lakhs தாங்க. இது நல்ல ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மயிலம் வருங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா SRO மயிலம் வருங்க. நமக்கு இங்கே திண்டிவனம் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. திண்டிவனம் 15லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திண்டிவனம் வருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு வெள்ளு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டாவே தண்ணிலாம் சூப்பராக இருங்க. அது போல் ஏரியாங்க இது. ஒரு போர்வெல் போட்டு ஒரு EB போட்டோம்னா, EB கனெக்ஷன் இப்போதைக்கு இல்லை, நம்ம வாங்கலாம். பட் ஆனால் இப்போ இல்லைங்க. ஆனால் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குங்க. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரொம்ப நியரில் வரலாம். அதே போல் திண்டிவனத்துலேருந்தும் பக்கமே இது. நமக்கு டோல்கேட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்தும் பக்கம்தான். ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி சென்னை தாம்பரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் வருங்க. ஈசிஆர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. ஈசிஆர், அதாவது பார்த்திங்கன்னா ஈசிஆர் மரக்காணம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சென்டராக ஒரு மிடில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் ஆப்போசிட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு தாங்க. இங்கே அதிகமாக சவுக்கு தான் போடுவாங்க. நம்ம தேவைக்கு சவுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் கூட பண்ணலாங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் தென்னை மரம், மாமரம், நாவல், கொய்யா அதை போல் போட்டிருக்காங்க. அது போலவும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் இங்கே சவுக்கு நல்ல விளைச்சல்ன்றதால சவுக்கு அதிகமாக நம்ம போட்டிருக்காங்க. நமக்கு இந்த தார் ரோடும் இப்போ புதுசாக போட போகிறாங்க. இப்போ ஓல்டாக இருக்குது. இதுவும் டெண்டர் விட்டுருக்காங்க. தார் ரோடு போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா இன்னும் ரேட்டு ஏறுங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டிங்க. இது எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இடம் இல்லை. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வழி இல்லாது, ரோடு இல்லாது, அது போல் தான் இருக்குது. பட் ஆனால் இது நம்ம ரோடோட ஒரு 500 அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்தோம் வச்சிங்கன்னா பேக் சைடில் ஒரு 10 ஏக்கர் கிட்ட ரொம்ப லோவாக எடுக்கலாங்க. ஒரு 10,000 ரூபா 12,000 சென்ட்டுக்கு இது பேக் சைட்லேயும் எடுக்கலாம் நம்ம. ஸோ அதனால் பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி.
ரோடு ஃப்ரண்டேஜில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.